சிவராத்திரி அன்னைக்கு சிவலோகத்தை தாண்டி அனந்தமங்கலத்தில் இருக்கிற சிவனை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வெல்கம் டு ஜீரோ பேலன்ஸ் பாய்ஸ் vlogs. இந்த கோவிலோடைய ஆட்சியை தாண்டணும் அப்படின்னுமே மக்களுடைய க்ரௌடை பார்க்கணுமே. எவ்வளோ க்ரௌடு! ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாக கிட்ட போக போக எல்இடி ஸ்க்ரீன் போட்டு கோயிலுக்கு வெளியே, உள்ளே கிடையாது, உள்ளே ஈவெண்ட்டு நடக்கிறத வெளியே அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. எனக்கெலாம் இப்போ தான் தெரியும் இந்த கோயிலை பற்றி. சரி, போயிட்டு ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக. நம்ம ஊரோடைய இது ஒரு மினி ஈசான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கோயிலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மக்களை சிவராத்திரிக்கு தூங்க விடக்கூடாதுன்னு இந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய பெரிய பயங்கர டேலண்டான சிங்கர்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் ஒரு ஈவெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அந்த கோவிலோடைய ராஜகோபுரமும் அந்த கோவிலோடைய மதில் சுவர்லாம் பார்த்தா அரசர்கள் வாழ்ந்த இடம் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசர்கள் வாழ்ந்த இடம்தான் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இதான் கோயிலுக்கு உள்ளே போகிற வழி. இந்த வழியை நம்ம நடந்து போனோம்னா இந்த குன்றோடைய என்ட்ரன்ஸ்லேயே நந்திக்கு எல்லாம் விளக்கேற்றிட்டுருப்பாங்க. அதை முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோன்னுமே கோயிலோடைய பேர் போட்டிருப்பாங்க. கோவிலோடைய கருவறைக்குள்ளே கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் சாமி மட்டும் ஃபோட்டோ எடுக்க முடியல. நீங்களே வந்து நேரில் பார்த்துங்க. ஆனால் கோவிலுக்குள்ளே எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னா, வெளியே இருந்ததோடு உள்ளே அதிகமாக இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே நாங்கள் ஒரு 1 hour தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே சாமியை பார்த்தோம். அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு பார்த்துட்டே இருக்கணும். எங்கே காய்ஸ் பனியில் ஈசா கீசாலாம் போயின்னு கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறது. நம்ம ஊர்லேயே மினி ஈசாவை கண்டுபிடிச்சிட்டோம் காய்ஸ். அப்போ நான் பார்த்துட்டோம், அருளை வாங்கிட்டேன், கிளம்பினே இருப்போம். இன்றைக்கி வைபுனா வைபு, அப்படியாப்பட்ட வைபு. இதில் என்ன விஷயம்னா, நம்ம பின்னணி பாடகர் வேல்முருகன் அண்ணன், மகாலிங்கம் அண்ணன், அப்புறம் சூப்பர் சிங்கர் முத்துச்சிப்பி அண்ணன், அப்புறம் நிறைய பாடகர்கள்லாம் வந்து பக்தி பாடலை பாடி ஒரு மாதிரி வைபாகி விட்டாங்க. அப்புறம் இந்த கோயில் நிர்வாகிகளுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் காய்ஸ். என்ன விஷயம்னா, நாங்கள் போனதுலேருந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உட்காரத்துக்கு க்ரீன் மேட்டு, அப்புறம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக எல்லாரையும் பார்த்துக்கிறது, ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்து தான் ஆகும். அப்புறம் ஒரு நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம் மக்கள் சார்பாக. எப்பா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு டீயை போட்டு கடையை சாத்திட்டு கிளம்புறேன் காய்ஸ். வரட்டா?